இன்னைக்கு நடந்த தாவேகாவுடைய கிறிஸ்துமஸ் விழால நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் ஒரு சுவாரஸ்யமான பைபிள் கதைய சொன்னாரு. ஒரு இளைஞனை அவனுடைய சொந்த சகோதரர்களே பொறாமையால ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா அந்த இளைஞன் அதுல இருந்து மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச சகோதரர்களை மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களையே காப்பாத்தினதா சொல்லியிருக்காரு. இந்த கதை பைபிள்ல இருக்கிற யோசேப்புன்னு சொல்ற ஜோசப் கதையா இருக்கு. யாக்கோபோடைய மகன் தான் ஜோசப். தந்தையுடைய அதிக அன்பு கனவுகள் எல்லாம் அவருடைய சகோதரர்களுக்கு பொறாமையா மாறுது. அவரை கிணத்துல தள்ளி அடிமையா வித்துடுறாங்க அவருடைய சகோதரர்கள். ஆனா அதே ஜோசப் எகிப்துல உயர்ந்து பஞ்ச காலத்துல அதே சகோதரர்களையும் நாட்டையும் காப்பாத்துறாரு. இப்போ இத ஏன் விஜய் இந்த இடத்துல சொன்னாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவருடைய முழு பெயர் ஜோசப் விஜய். அதே மாதிரி அவர் சொன்ன அந்த கதையோட கேரக்டர் பேரும் ஜோசப் தான். அதனால இத ஒரு சாதாரண கதையா பார்க்க முடியாது. இல்லனா தன்னை பற்றி சொல்லாம புறக்கணிக்கப்பட்டாலும் பொறாமைப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் பொருந்துற ஒரு குட்டி ஸ்டோரியாவும் இருக்கலாம்.